வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கருணக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி 5 to 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருணக்கிழங்கு வறுக்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கனால புளிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை ரொம்ப தண்ணியாக ரெடி பண்ணிடக்கூடாது. காயில் ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கு பீசஸை இந்த மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீசஸுக்கும் மசாலா ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஆயில் ஆட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கருவேப்பிலை ஃப்ளேவருக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலா தடவி வச்சுருக்க இந்த கருணக்கிழங்கு பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், கருணக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.